மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஆண்டவரின் உயிர்ப்பை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த உயிர்ப்பு என்பது ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டியது. மிக முக்கியமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் உயிர்ப்பின் ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஆக புனித ஜான் கிறிசோஸ்டம் சொல்லுவார், ஈஸ்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அ டே டு செலிப்ரேட், இட் இஸ் அ சீசன் டு லிவ் வித் ரினியூட் ஃபெய்த் அண்ட் ஹோப். ஆம், அது ஏதோ பல நாட்களைப் போல கொண்டாடக்கூடிய ஒரு நாள் மட்டுமல்ல, நம்முடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உறுதிப்படுத்துகின்ற ஒரு நாளாகத்தான் நாம் அதனை பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியும் அதைத்தான் நமக்கு எடுத்து கூறுகிறது. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியாள் கல்லறைக்கு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். கல்லறைக்கு வெளியே காவல் காத்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது ஆண்டவர் உயிர்ப்பார், எப்பொழுது நாம் அவரை முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருந்தார்கள். மீண்டுமாக மகதலா மரியாள் மீண்டுமாக அவர் கல்லறைக்கு இருள் நீங்கும் முன்பே செல்கிறார். எவ்வளவு ஆர்வம் ஆண்டவரை பார்க்க! ஆண்டவருடைய அந்த உயிர்த்த ஆண்டவரை பார்ப்பதற்கு அந்த ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் நாம் கடமைக்காக, ஏதோ கடன் திருப்பலிக்காக நாம் செல்கிறோமா, அல்லது உண்மையாகவே ஆண்டவரே உம்மிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நான் அந்த அருளை அந்த வாரம் முழுவதுமே நான் பயன்படுத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய அலுவலக வாழ்க்கையில் நான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் அருளை பெற்றுக்கொள்ள ஆசையோடு விருப்பத்தோடு நாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நாம் செல்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பது உயிர்ப்பின் திருப்பலி, உயிர்ப்பின் ஞாயிறு என்றுதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் கொண்டாடுகின்றோம். ஆக இன்று மகதலா மரியாள் சென்றதை போல நாம் உண்மையான மனதோடு, உண்மையான விருப்பத்தோடு நாம் ஆண்டவரை உற்று நோக்கி நாம் செல்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். மேலும் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சிலரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் என்று கலக்கமாக சொல்கிறார். அவரை எங்கே வைத்தனரோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. அவருடைய மனதில் இருக்கிறதையெல்லாம், எப்படி யூதாஸ் இஸ்காரியோத்து உள்ளதையெல்லாம் உள்ளத்தில் இருக்கிறத அது நானோ என்று கேட்டாரோ, அதே போல மகதலா மரியாவிற்கு உள்ளத்தில் இருக்கிறதையெல்லாம் கொட்டி தீர்க்கிறார். அங்கே எடுத்து கொண்டு போய் விட்டனர், எங்கே வைத்தனரோ என்று தெரியவில்லை என்று அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் அவர் ஆண்டவரை பார்க்கக்கூடிய அந்த ஆர்வம் இந்த வார்த்தைகளில் வெளிப்படுகிறது. மேலும் இதை கேட்ட பேதுருவும் மற்ற சிலரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். பாருங்கள், அவர்களுக்கும் அந்த ஆர்வம். ஏதோ சொல்லிவிட்டார்களே, நாமும் சென்று நாம் பார்க்க வேண்டும், இயேசு உண்மையாக உயிர்த்து விட்டார் என்று அவர் அங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு அவர்கள் ஓடுகிறார்கள். இருவரும் ஒருமித்து ஓடினர். ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம் என்பது தெரியும். ஆனால் அந்த வாழ்க்கையை கொடுத்தவருக்கே இவர்கள் அவரை பார்ப்பதற்காக ஒருமித்து ஓடுகிறார்கள். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சரி, கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஒரே மனதோடு வாழ வேண்டும், ஒரே மனதோடு அந்த வாழ்க்கையை ஓட வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். யாரை பார்க்க? ஆண்டவரை பார்க்க. ஆண்டவரை பார்க்க, ஆண்டவருடைய அருளை வழங்க நாம் குடும்பமாக செல்ல வேண்டும், ஒருமித்து ஓட வேண்டும், ஒருமித்து எண்ணத்தோடு நாம் ஓட வேண்டும். மற்ற சீடரை பேதுருவை விட விரைவாக ஓடி கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. ஏனென்றால் துணிகளை மட்டுமே பார்க்கிறார், ஆண்டவருடைய உடலை பார்க்கவில்லை, உயிர்த்த ஆண்டவரை பார்க்கவில்லை. அவர் இல்லை என்ற அந்த ஒரு மனக்கலக்கம் அவரை உள்ளே நுழைய வைக்கவில்லை. அவருக்கு பின்னாலே வந்த சீமோன் பேதுருவும் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். யாரை பற்றுமே இல்லை, அவரை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணம் மட்டும்தான் இருந்தது. எவ்வாறு மகதலா மரியாவுக்கு இருந்ததோ, ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததோ, அதே போல பேதுருவுக்கும் ஆண்டவரை நான் காண வேண்டும், உயிர்த்த ஆண்டவரை நான் காண வேண்டும் என்ற அந்த உள்ள ஆர்வம் அவருக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதையுமே வாழ்க்கையில் வருகின்ற எந்த போராட்டங்களை எல்லாம் பார்ப்பதில்லை. ஆண்டவர் மட்டுமே நான் உற்று நோக்கி நான் அவரை மட்டுமே நான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் உள்ளே நுழைகிறார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையில் மூடியிருந்த துண்டையும் கண்டார். மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆக பின்னர் கல்லறைக்கு முதலில் சேர்ந்த மற்ற சிலரும் உள்ளே நுழைந்தார். கண்டார், நம்பினார் என்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். கண்டார், நம்பினார். ஏனென்றால் அங்கு ஆண்டவருடைய உடல் இல்லை. அவர் சொன்னது போல 3 நாட்களுக்கு பின் நான் உயிர்த்தெழுவேன் என்ற அந்த சொன்ன வார்த்தைகளை அவர் மனதில் வைக்கிறார். அவர் கண்டார், நம்புகிறார். நாமும் ஆண்டவரை நற்கருணையில் கண்டு கொண்டிருக்கிறோம், நற்கருணையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே நம்பி நாம் அவரை பெற்றுக்கொள்கிறோமா? அவர் நம்முடைய உள்ளத்தில் உண்மையாகவே நாம் நம்பிக்கையோடு அந்த உள்ளத்தில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோமா என்பதை நாம் நம்மிடையே கேட்டுக்கொள்ள வேண்டும். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கு அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. நாம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல அற்புதங்களை நாம் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்டே இருப்போம். ஆனால் சில நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்திலிருந்தான் அது வருகிறது என்பதை புரிந்து கொள்ளாத நிலையில் நாம் இருப்போம். அதுபோல்தான் இன்றைய சீடர்களும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு பிறகு நம்ம அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் நடந்தால் நான் ஆண்டவரை நம்புவேன், இது எல்லாம் நடந்திருக்கிறதால் ஆண்டவர் என்னோடு இல்லை என்ற அந்த அடையாளங்களை தேடுகின்ற மக்களாக நாம் இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மில் கலந்து விடுகிறார் என்ற அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும்.
ஏனென்றால் ஆண்டவர் நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர், நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஆண்டவர் அல்ல. நம்முடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் நம்மோடு இருந்து வாழக்கூடிய ஆண்டவர் நம் ஆண்டவர். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரோடு இணைந்து நாம் செல்வோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பார். இந்த உயிர்த்த ஆண்டவர் எந்த துன்பங்களிலும் நம்மை வழிநடத்துவார். துன்பங்கள் எல்லாம் நிலையானது அல்ல என்பதை மனதில் வைத்து உயிர்த்த ஆண்டவரோடு இணைந்து நாம் பயணிப்போம். இவருடைய ஆசை நமக்கு என்றும் இருக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.